அவ உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தா பேசிருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். அது மாதிரி ஏதாவது பேசிருக்காளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு? வள்ளி சித்தி இத்தனை வருஷமா சமையல் கட்டே கதின்னு கிடக்குறாங்க. இப்படி கிச்சன்லயே கிடந்தா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லித்தான் வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமான்னு கேட்டுச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன். வீராவும் கடைக்கு வருது, கண்மணி அடிக்கடி கடைக்கு வருது. அப்படி இருக்கும்போது சமையல் கட்ட பொறுப்பா பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல வள்ளி. முன்னாடி பசங்க 3 பேரு என்னோட சேர்த்து 4 பேருக்கு சமைச்சுக்கிட்டு இருந்த. இப்போ 2 மருமகளுங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு. ஒத்த ஆளா நீ எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பியா? நான் எங்க நான் ஒத்த ஆளை பாத்துக்கிறேன். அதான் வீரா எனக்கு உதவியா எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறாளே. பண்ணுது. இருந்தாலும் வீராவுக்கும் கடையில அடிக்கடி நிறைய வேலை இருக்குல்ல வள்ளி. இந்த பாரு, நீ நல்லா ரெஸ்ட் எடு. இந்த பாரு, உனக்கு என்ன பிடிக்குமோ, நீ எப்படி சமைப்பியோ அத சமையல்காரனுக்கு சொல்லிக் கொடு. அவனுக்கும் உன் கைப்பக்குவம் வந்துட போகுது. நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அண்ணனா இவ்வளவு பேசுறேன்னு பாக்குறேன். பரவாயில்லனா, நல்லா பேச கத்துக்கிட்ட. யாரு உன் மருமக ட்ரைனிங்கா? ஆட எப்படி வீட்டுக்குள்ள ஒரு சமையல்காரனை கூட்டிட்டு வருவீங்க. இத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருந்த ஏன் கிட்ட இருந்து கரண்டியை புடுங்கி அவன் கிட்ட குடுப்பீங்க. அவனுக்கு உன் கைப்பக்குவத்தை கத்து கொடுத்து அவன் கையால சோத்த வாங்கி தின்னுட்டு இந்த வீட்டுல ஒரு மூலையில கடை அப்படின்னு அவ சொன்னத நீ இன்னும் கொஞ்சம் அழகா அலங்காரமா சொல்ற. அப்படிதானே? இனிமே இந்த வீட்டுல எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அதான் நான் சொல்றேன். என்ன ஏன் வள்ளி தப்பா புரிஞ்சுக்கிற? நான் தப்பா புரிஞ்சுக்கலனா இப்ப நடக்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். விடு, சொல்லிட்டல, பாத்துக்கலாம். வள்ளி, இந்தாங்க. வாங்க அத்தை. இந்தாங்க. என்னப்பா இது? இதான் சாப்பாடா? ஆமா மேடம். வள்ளிமா, நீங்க எதுக்கு பரிமாறுறீங்க? அவரே பரிமாறுவாரு. அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம். அது இல்ல மாமா, அத்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இதெல்லாம் எப்படி ப்ராப்பரா சர்வ் பண்ணணும், எந்த அளவுக்கு சர்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு தானே தெரியும். அததான் சொன்னாங்க. வள்ளி, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்லண்ணா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, சாப்பிடு. இந்தாங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்குல்ல மாமா? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மாமா, எப்படி மாமா இருக்கு? நல்லா இருக்குமா? எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிம்மா. ஆனா இட்லி தோசை மாதிரி வரல. இருந்தாலும் பரவாயில்ல, பழகிக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லதுன்னா சாப்பிட வேண்டியது தானே.
யார் இவன் ஆம்னி பஸ் டிரைவர் மாதிரி? ஹலோ, ம். என்ன எப்பயுமே டைனிங் டேபிள்ல ஓ ராஜ்யம் தான் இருக்கும், பின்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, யார் அவன் தொப்பியும் சட்டையுமா? இல்லடா, இனிமே நான் சமைக்க கூடாதா? நான் சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடுமா, உடம்பு ஆரோக்கியம் இல்லாம போயிடுமா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டியது வந்துடுமா. அதான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணியோட ஏற்பாடு. அவன் சமையல்காரன் மட்டும் இல்ல, அவன் 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 யாரோன்னு சொன்னாலே, இந்த ஏதோ நீட்டு நீட்டு நீட்டா? ஆ ஏய் நியூட்ரிஷனிஸ்ட்னு சொன்னாங்களா? ஆ ஆமா ஆமா, அவனுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சமைச்சா உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு எல்லாம் தெரியுமா. இனிமே இந்த வீட்ல அவன் தான் சமைக்க போறானாமா. அதனாலதான் உன் அண்ணி அவனை வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கா. அவனை ஏதோ பெரிய சொப்போன்னு சொன்னான். அது சொப்பு இல்ல, செஃப். இப்ப அந்த திருத்தம் ரொம்ப அவசியமா? படா. சரி விடு. இது என்னது? ஓட்ஸ்யா? ஓ ஓகே. ஓட்ஸ் ஓட்ஸ். ஓட்ஸ் மாமா. ஓட்ஸ். பார்த்த என்னடா 2 பேர் நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்ன, அவன் எதையும் அடுப்புல வச்சு சமைக்கல, அப்படியே பறிச்சு தட்டுல வச்சிருக்கான். போய் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஹெல்த்தி ஃபுட். ஐய, அதெல்லாம் ஆடு மாடு சாப்பிடுறது, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு மனுஷங்க சாப்பிடுறது தான் வேணும். சார், என்னுடைய சாப்பாட்டுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? ஸ்டார் ரேட்டிங்கா? புரியலையே. இல்ல மாமா, வழக்கமா ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா சாப்பாடோட மதிப்புக்கு இப்போ 5க்கு எவ்வளவு ரேட்டிங்னு சொல்வாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறாரு. ஓ, ஏதாவது குறை இருந்தா உடனே சரி பண்ணி பாருல, அதான் மாமா கேக்குறாரு. அப்படியா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு 5க்கு 3 போட்டுக்கா, சரியா இருக்கு. பாவம், மாமா தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. கண்மணி, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இவன் ஒருத்தன் எப்படி நடிக்கிறான் பாரு. பொண்டாட்டி மோந்து கொடுத்தா பச்சை தனியா பாயாசம் பாவன். சிரிக்க மாட்டியா? போடா. இப்போ உனக்கு என்ன, சமைக்கணும் அவ்வளவுதானே? வா வந்து எங்க 2 பேத்துக்கு நல்ல முருகலா நெய் தோசை ஊத்தி தொட்டுக்க பொடி 2 வகை சட்னி செஞ்சு கொடுவா. என்ன சமாதானப்படுத்துறியா? சமாதானப்படுத்துறியாவா? இப்பதானே சொன்ன எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ வந்து ஊத்தி கொடுவா. செம்ம பசித்த, கடைக்கு போகணும், 2 பேரும் பசியில இருக்கோம். அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டுண்டா, அப்புறமா செஞ்சு தரேன். அவங்க சாப்பிட்டு போறாங்க, நமக்கு என்ன டைனிங் டேபிள் உட்காந்தா சாப்பிடணும்? நீ சுட்டு கொடுத்துக்கிட்டே இரு, நாங்க பாட்டுல கிச்சன் நின்று சாப்பிட்டு போறோம். வாத்த நல்ல பெப்பர் தூக்கல ஒரு முட்டை தோசை சுட்டு கொடுவா. வீரா, சொல்லு. நமக்கும் வள்ளியம்மா ஊத்தி குடுக்கற தோசை தான் செட் ஆகும். அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளவுதான் தலை சுத்துது. மா வாங்க, சீக்கிரம் ஊத்தி கொடுங்க வள்ளிமா, வாங்க வாங்க வள்ளிமா. ரொம்ப தான் பிகு பண்ணுவேன். வாங்க வா. அடச்ச, அவங்க 2 பேர் மட்டும் உசாரா எஸ்கேப் ஆயிட்டாங்களே. ஆஹா, அருமை அருமை. பாவம், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சில பேர் கொடுத்து வைக்கல. நீ சாப்பிட்டு கண்மணி.
வலிமா எனக்கு சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த சட்னில வேற லெவல் டேஸ்டா இருக்கு. சோ அட கடவுளே. கிச்சன்ல நெய் வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கு. முருகன் அவரு நெய் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவசரப்பட்டு சமையல்காரனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோமோ? மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுறேம்மா. சாப்பிடலனா இவ வேற கோச்சுக்குவா. சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதுதான். கண்மணி செமையா இருக்கு, செம்ம ஹெல்த்தி ஃபுட்டு. இதே மாதிரி இவரை டெய்லி பண்ண சொல்லு. சரிங்க. என்னது டெய்லியா? டேய் வீரா, ஏதோ கருகிற வாசம் அடிக்கல உனக்கு? கருகுதா? இல்லையே, எல்லாம் சரியா தானே இருக்கு. ஒன்னும் கருகலையே. எனக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை வெளியில இருந்து வரும்னு நினைக்கிறேன். இதை விட்டா சான்ஸ் இல்ல. ஆஹா, இதுதான் நல்ல சமயம். அப்படியே நைஸா எழுந்து போயிட வேண்டியதுதான். ஒரு தோசை சாப்பிடுறியா? இல்லம்மா, நான் சாப்பிட்டேன், வேணாம். சரிண்ணா. நமக்கு கொடுத்து வைக்கல. ஆனாலும் உங்க ஒன்னும் ரொம்ப பாவத்தை மாட்டிட்டு முழிக்கிறாரு. புரிஞ்சுதா? எனக்கு கணக்கு பார்க்குற வேலைலாம் செட் ஆகாதுடி. ஒண்ணுமே புரியல. அந்த மார்க்கெட்டிங் பத்தி அப்பா சொன்னார்ல, அதை வேணா ட்ரை பண்ணுவோமா? புருஷன் முன்னாடி சேர்ந்து நடிக்கிற மாதிரி என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். ஏண்டி, நம்ம நடிச்ச ஆடு சோஷியல் மீடியால என்ன லைக்ஸ் வாங்கியிருக்கு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் செம்ம பேர்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உனக்கு தான் ஒன்றும் தெரியல. ஆமா, நீ இதெல்லாம் பாக்குறது இல்லையா? இந்த தேவையில்லாத விஷயத்துல நான் பாக்குறது கிடையாது. அக்கவுண்ட்ஸ் புரியலன்னு சொல்லிட்டல, கிளம்பு. என்னை அசிங்கப்படுத்துறதே அவளுக்கு வேலையா போச்சு. சொல்லுங்க மேடம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? செமி ஃபார்மல் கலெக்ஷன் பார்க்கணும். எங்க இருக்குன்னு தெரியல, அதான். அவ்வளவுதானே. அந்த ரேக்ல இருக்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் புது ஸ்டாக் வந்தோடனே பழசெல்லாம் எடுத்து வேற இடத்துல வச்சிரு. எல்லாம் ஒண்ணா வச்சு கலந்துற போகுது. பிரதர், இதெல்லாம் புது மாடல், கரெக்டா சொல்லி சேல் பண்ணணும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, வந்து கவனிங்க. அவர் உங்க கடையில வேலை பார்க்கறவரா? அது மேடம், அவரு வேலை பார்க்கறவர் இல்ல, இந்த கடையோட முதலாளி. அப்படியே சொல்லிக்கலாம். நீங்க உள்ள போங்க, காட்டுவது. வாங்க. என்னடா மூஞ்சி சுருங்கி போச்சு? சேல்ஸ் கேட்டு தானே நீ வேலைய பார். மாற நம்மள வேணும்னு அசிங்கப்படுத்துறானா? அவங்களுக்கு என்ன வேணுமோ பாருப்பா. தம்பி, இங்க வாப்பா. நான் உன் அண்ணன் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்? நீ யார் என்ன தம்பின்னு கூப்பிடுறதுக்கு? ஓவரா பேசுறானே. ஏன் வேற யார்கிட்டயும் ஃபோன் நம்பர் கேட்டியா? ரொம்ப நக்கல் பண்றானே. அவனை உன் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. என்னை நம்பி கடையில வேலைக்கு சேர்த்துருக்காங்க. நான் மரியாதையா தான் நடந்துக்குவேன். நீங்க பண்றதுதான் தம்பி தப்பா இருக்கு.
என்னதான் அவர் உங்க அண்ணனா இருந்தாலும் கடையில எல்லாருக்கும் முன்னாடியும் அவரை கஸ்டமர் அட்டன் பண்ண சொல்றீங்களே, அவரும் இந்த கடையுடைய முதலாளி தானே? மிஸ்டர் ஃபோன் நம்பர், சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். ஊர்ல இருக்கிறவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓ, என்னடா ராகவா, நம்ம சாரு முழுசா வந்து ஒரு வாரம் கூட அவளை வேலைக்கு சேர்ந்து அதுக்குள்ள சப்போர்ட்லாம் பலமாகுதே. என்ன தனியா எதுவும் கவனிக்கிறியா? சிக்கடா அவன. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு லேடி இருப்பாப்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, சீக்கிரம் வருவாப்ல. பாத்துக்கோங்க எப்படி அவமானப்படுத்துறாருன்னு. இதுதான் உங்க தம்பியோட ஒரிஜினல் ஃபேஸ். இதே நீங்க பண்ணிருந்தா அதை ஏத்துக்கிட்டே இருந்திருப்பாரா? ட்ரையல் பார்த்துட்டு வரேன். சரிங்க மேடம், பார்த்துட்டு வாங்க. ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. இப்பதானே ட்ரையல் ரூம் எட்டி பார்த்த. நான் எங்கம்மா எட்டி பார்த்தேன்? இந்த பக்கமா ஃப்ளோரை செக் பண்றதுக்காக வந்தமா. ஃப்ளோர் செக் பண்றியா? இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, அண்ணே, யோ வாயா, எல்லாரும் இங்க பாருங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்குள்ள போனா அங்க வந்து எட்டி பார்க்கறான் பொறுக்கி. யார் இவன்? இவனெல்லாம் கடையில எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? எங்க உங்க ஓனரு? வர சொல்லுங்க. நான் அப்படி எல்லாம் பண்ணல. அந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கு. ஏய், நான் போய் சொல்றேனா? நீ பாத்துட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். இந்த கடைக்குள்ள நான் வந்ததுல இருந்து என்ன நீ தப்பா தான் பாத்துட்டு இருந்த. இவ கண்டிப்பா செஞ்சிருப்பான். ஆனா கண்மணி மேடம் இவனை வேலைக்கு சேர்த்திருக்காங்களே, அத சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. நம்ம அமைதியா இருந்துக்குவோம். என்னாச்சு? என்னங்க, என்ன பிரச்சனை? நீங்க யார் சார்? எங்க சின்ன முதலாளி மேடம். என்ன விஷயம்? தயங்காம சொல்லுங்க. இவன மாதிரி பொறுக்கலாம் எதுக்கு சார் வேலைக்கு வச்சிருக்கீங்க? நான் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இவன் எட்டி பார்க்கறான் சார். இல்ல, அவங்க போய் சொல்றாங்க. இந்த பக்கமா போனா அவ்வளவுதான். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனே அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட போன் நம்பர் கேட்டப்போ உன்னை பொழந்திருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்காது. டேய், என்னடா சொல்ற? இதுவரை நடந்திருக்கா? ஆமாண்டா. இவனை திரும்ப கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். அண்ணி இவனை பத்தி தெரியாம சூப்பர்வைசரா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. என்னடா முறைக்கிற பொறுக்கி? எதுக்கு இப்ப அவர் அடிச்ச? டேய், என்னடா சொல்ற? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறதை எட்டி பாக்குற அசிங்கமா? ஓ, அதுக்கு அடிப்பானா? பின்ன இவனை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அறையறாரு. உங்களுக்கு அவர் மேல கோவம் இல்ல, என் மேலதான் கோவம். நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன்றதுனால தானே அவர் அடிக்கிறீங்க. அண்ணே, எதை கொண்டு போய் எதுல முடிச்சு போடுறீங்க? இவன் தப்பு பண்ணிருக்கான் அர்த்தம்.
ஏற்கனவே கடையில் இருக்க எல்லாத்திட்டையும் மிஸ்பீகப் பண்ணியிருக்கான். உன் கற்பனையெல்லாம் இங்க நம்ப சொல்லாத மாறா. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவரை கண்டாலே உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ராகவா, தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. வேணாம். டேய், யாரும் சரி தப்புன்னு நீ முடிவு பண்ணாத. அன்னைக்கு முத்தனை நடிச்சதுக்கு கண்மணி நீ மன்னிப்பு கேட்க சொன்னல, இப்போ நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏதே மன்னிப்பா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதுவும் இது ஒன்னா? பொண்ணு ட்ரெஸ் மாத்திரத்தை வேடிக்கை பார்த்துருக்கான். இவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவனை இங்கேயே வச்சு புதைச்சிருவேன். டேய் மாறா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா. அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் உனக்கு அடிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? சரி, வேற என்ன பண்ணணும் சார்? என்கிட்ட வந்து நீ சொல்லிருக்கணும். விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்திருக்கணும். நீ மட்டும் பட்டு பட்டுன்னு முடிவெடுக்க முடியாது. இந்த கடையில எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. டேய், என்னடா இவன் இப்படி பேசிட்டுக்கிறான்? இங்க பாரு, நீ மன்னிப்பு கேளு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. வேணா இன்னும் 4 சாத்து சொல்லி சாத்துறேன். ஓ, அப்ப இந்த கடையில உனக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ், மத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸா? ஆமாண்டா, எனக்கு தனி ரூல்ஸ் தான். என்ன பண்ணலாம்? தள்ளுங்க 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 தள்ளுங்க. என்னாச்சு? என்னங்க பிரச்சனை? தோ இவன் பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கஸ்டமர் ட்ரெஸ் மாத்தும் போது எட்டி பார்த்திருக்கான். அதுக்காக மாற அடிச்சான். தோ நிக்கிறாரு. அடிச்சது தப்புன்னு மாற மன்னிப்பு கேட்க சொல்றாரு.